ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கிராஸ் டிவி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தீர்க்க தரிசன சத்தம் நிகழ்ச்சிக்கு இந்த நாள் காலையிலும் நான் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவ பிரசன்னத்திலிருந்து என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். இந்த காலை வேளையிலும் இந்த தீர்க்க தரிசன சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு கொடுத்த வார்த்தை யோபுவின் சரித்திரம், யோபுவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நான் உங்களுக்கு அந்த காரியத்தை வாசிக்கட்டும். எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். இங்கே யோபு என்கிற ஒரு மனிதனுடைய சரித்திரத்திலே அவன் சொல்லுகிற ஒரு காரியம், எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும், எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளிலெல்லாம் நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று ஒரு அங்கலாய்ப்போடு கூட அவன் கதறுகிற ஒரு வார்த்தையை இங்கே நாம் பார்க்கிறோம். இதே யோபுவின் புத்தகத்திலே 14ஆம் அதிகாரத்திலே அவன் ஒரு ஸ்திரீயின் இடத்திலே பிறந்த ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்திலே 2 விதமான பாடுகள் உண்டு என்று சொல்லுகிறான். யோபுவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே அவன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். வாழ்நாள் குறுகினவன் மாத்திரமல்ல, இந்த பூமியிலே பிறந்த மனிதன் ஒவ்வொருவனும் சஞ்சலம் நிறைந்தவனாய் இருக்கிறான் என்று தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் சந்தித்த அந்த போராட்டமான சூழ்நிலையில் அவன் அங்கலாய்ப்போடு கூட சொல்லுகிறான். அன்பானவர்களே, அதே 14ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் வரும் பொழுது 22வது வசனத்திலே அவன் மாம்சம் அவனில் இருக்கும் மட்டும் அவனுக்கு நோவு இருக்கும், அவன் மாம்சம் அவனில் இருக்கும் மட்டும் அதற்கு நோவு இருக்கும், அவன் ஆத்துமா அவனுக்குள் இருக்கிற மட்டும் அதற்கு துக்கம் இருக்கும். அவன் சரீர பிரகாரமாக இருக்கும் பொழுது அவனுடைய உடலிலே நோவு உண்டாயிருக்கும், அவன் ஆத்துமாவிலே துக்கம் உண்டாயிருக்கும் என்று அவன் ஒரு காரியத்தை இங்கேயும் சொல்லுகிறான். எனக்கு குறிக்கப்பட்ட ஒரு போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். எதற்கு காத்திருக்கிறேன்? எனக்கு மாறுதல் என் வாழ்க்கையிலே எப்பொழுது உண்டாகும்? சஞ்சலம் நிறைந்த ஒரு மனிதனாக நான் இருக்கிறேனே என்று அங்கலாய்க்கிறான். ஒரே நாளிலே தன் உடைமைகளை இழந்து நிற்கிறான். சீமானாய் இருந்தவன், கிழக்கத்து புத்திரரில் பெரியவனாய் கனத்துக்குரியவனாய் இருந்தவன், ஒரே நாளிலே தன் உடைமைகளை இழந்தவனாய் நிற்கிறான். உறவாடின பிள்ளைகளை இழந்தவனாய் நிற்கிறான். 10 பிள்ளைகளையும் 11,000 மிருகங்கள் அவனுடைய வீட்டிலே வாழ்கிறது. மாட மாளிகை ஒரே நாளிலே தன் உடைமையை இழக்கிறான். அவனுடைய மனைவியினுடைய புரிந்து கொள்ளுதலை இழக்கிறான். தேவனை தூசித்து ஜீவனை விடையா, இன்னும் நீ உன்னுடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்பாயோ என்கிற அந்த மனைவியினுடைய புரிந்து கொள்ளுதலை அவன் இழக்கிறான். 3 நண்பர்கள் அவனுக்கு ஆறுதல் சொல்லும்படி வருகிறார்கள். ஆனால் ஒரு காலகட்டத்திலே ஆண்டவருக்கே அவர்களுடைய பேச்சு விசனத்தை கொண்டு வருகிறது. உன் நண்பர்களுடைய பேச்சு எனக்கு விசனத்தை கொண்டு வருகிறது யோபு, உன் நண்பர்களுக்காக நீ ஜெபி. நண்பர்களுடைய ஆறுதலான வார்த்தை இழக்கிறான். உடல் நலத்தையே இழந்து உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை கொப்புளங்கள் எரிபந்தங்களாக அவனை எரித்து கொண்டிருக்கிறது. ஒரு ஓட்டை எடுத்துக்கொண்டு சுரண்டுகிற ஒரு பரிதாபமான நிலைமையிலே அவன் இருக்கிறான். சஞ்சலம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. மாம்சம் அவன் சரீரத்தில் இருக்கும் வரைக்கும் அவனுக்கு நோவு உண்டு என்று அவன் கதறுகிறான். அவனுக்குள் இருக்கிற அந்த ஆத்துமாவுக்கு நித்தம் துக்கம் என்று அவன் எழுதுகிறான். இந்த யோபுவின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்திலே எனக்கு மாறுதல் எப்பொழுது உண்டாகும்? இந்த போராட்டத்தின் நாளிலே நான் காத்து கொண்டிருக்கிறேனே, நான் காத்து கொண்டிருக்க என் பலன் எம்மாத்திரம் என்று கூட அவன் எழுதுகிறான். எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலும் எனக்கு மாறுதல் என் வாழ்க்கையில் எப்பொழுது உண்டாகும் என்கிற என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, என் கைகளின் பிரயாசங்களிலே, என் குடும்பத்திலே
ஒரு மாற்றம் உண்டாகாதா? எவ்வளவு நாளைக்கு இந்த போராட்டம், எவ்வளவு நாளைக்கு இந்த அங்கலாய்ப்பு என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 25ஆம் சங்கீதம் 2வது வசனத்திலே 3வது வசனத்திலே, என் தேவனே உம்மை நான் நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். அது மாத்திரமல்ல, அவன் இன்னொரு விண்ணப்பத்தையும் அவன் ஏறெடுக்கிறான். என் தேவனே உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் தேவனே நான் உம்மை நோக்கி காத்திருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்று சொன்னவன் சொல்லுகிறான், உம்மை நோக்கி காத்திருக்கிற இந்த உலகத்திலே உம்மை நோக்கி காத்திருக்கிற, உம்மை தேடுகிற ஒரு மக்களும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். எனக்கு அருமையானவர்களே, ஆகவே தான் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிற என் பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏசாயா 50:23 பின்பகுதி அதைத்தான் சொல்லுகிறது, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிற என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த காலை வேளையிலும் யோபுவை போல் ஏதோ ஒரு அங்கலாய்ப்போடு கூட நீங்க இருக்கலாம். அன்பானவர்களே, காலை இந்த நாளினுடைய முதற் பகுதியிலே இந்த நாளை ஆரம்பிக்கும் போது பலவிதமான ஏக்கங்கள், பலவிதமான அங்கலாய்ப்புகள், கவலைகள், போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் மேலிட்டதோ, உங்கள் உள்ளத்தின் கவலைகள், ஏக்கங்கள், பிரச்சனைகள் யாவற்றிற்கும் பதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர்தான். ஆகவே தான் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் உரைக்கிறார், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யோபு சொன்னானே, எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட இந்த போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி, இன்றைக்கு ஏதோ ஒரு மாறுதலுக்காக காத்திருக்கிறீர்களா? வேதம் சொல்லுகிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக அன்றைக்கு எசேக்கியா என்கிற ஒரு ராஜாவுக்கு, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, இந்த வியாதியினின்று நீ பிழைக்க மாட்டாய் என்று தேவனுடைய சத்தம் அந்த தீர்க்கதரிசி மூலமாக வருகிறது. ஆனால் இந்த எசேக்கியா ராஜா சுவர்புறமாக திரும்பி அவன் கதறி அழுகிறான், ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து வந்தேனே. அங்கலாய்க்கிறான், கண்ணீர் விடுகிறான். அப்பொழுது அந்த கண்ணீர் ஆண்டவரை அசைத்தது. நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொன்னவர் தான். ஆனால் ஒரு மனிதனுடைய கண்ணீரும் ஒரு மனிதனுடைய அங்கலாய்ப்பும் தேவனுடைய இருதயத்தை அசைத்தது. அதே ஏசாயா தீர்க்கதரிசியை அழைத்து, அவன் ஆயுசு நாட்களை இத்தனை ஆண்டுகள் நான் பெருக பண்ண போகிறேன், 15 வருடங்கள் அவனுடைய ஆயுசு நாட்களை நான் கூட்டி தருகிறேன், நாட்களோடு நாட்களை கூட்டி தருகிற தேவன். எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலும் யோபுவை போல ஏதோ ஒரு அங்கலாய்ப்போடு கூட இருக்கலாம். எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என் வாழ்க்கையிலே? சங்கீதத்தின் புத்தகம் 18ஆம் சங்கீதம் 28வது வசனத்திலே ஆண்டவர் நமக்காக எவைகளையெல்லாம் மாற பண்ணுவாராம். ஆண்டவர் எவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே மாற பண்ணுவாராம். இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையிலும் அந்த காரியத்தை செய்து மாற பண்ணுவார். சங்கீதம் 18:28 தாவீது சொல்லுகிறான், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். என் தேவனாகிய கர்த்தர் என் வாழ்விலே இருளை வெளிச்சமாக்குவார். தேவன் என் விளக்கை ஏற்றுவீர். அருமையானவர்களே, விளக்கு என்று சொல்லும் பொழுது அது வம்சத்தை குறிப்பது, புத்திர பாக்கியத்தை குறிப்பது. தாவீதுக்கென்று நான் ஒரு விளக்கை ஏற்றுவேன் என்று சொன்னாரே. 132ஆம் சங்கீதம் 17வது வசனத்திலே நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக, தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை நான் ஆயத்தம் பண்ணினேன். அது வம்ச விருத்தியை தருகிற குறிக்கிற ஒரு காரியம். அருமையானவர்களே, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவீர் என்று சொல்லுகிறார். ஆம் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இருள் சூழ்ந்ததை போல உணர்கிறீர்களோ?
பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு பாவ இருள். அவர்தான் அந்த விளக்காய் வம்சத்தை விருத்தியாக்கும்படி சந்ததிகளை தந்தவர் அவர்தான். ஆனால் அந்த பிள்ளையை ஏதோ ஒரு இருள் மூடிவிட்டதோ, பாவ இருளும் பாவ கட்டுக்களும். இருளிலிருந்து புறப்பட பண்ணுகிற தேவன் அல்லவா அவர்? இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் ஏது? ஆனால் அந்த இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுகிற ஒரு தேவன் இந்த காலை வேளையிலே உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக இருக்கிறார். 33 வாலிப வயதின் இரத்தத்தை நமக்காக சிலுவையிலே சிந்தினாரே, அது நம்முடைய பாவங்களை அகற்றுவது அல்லவா, சுத்திகரிப்பது அல்லவா? நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் காயப்பட்டாரே, நம்முடைய பாவத்தை சுமந்தாரே, நம்முடைய பாவ அழுக்கை அங்கே அகற்றும்படியாகத்தானே அந்த விலையேற பெற்ற இரத்தத்தை நமக்காக சிந்தினார். எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி அவர் அல்லவா? உன் பிள்ளைகளுடைய சீர்கேடுகளை நான் குணப்படுத்துவேன் என்று சொன்னது போல குடும்பத்திலே ஏதோ ஒரு இருள், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாத அருமையானவர்களே. எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று யோபு காத்திருந்தான். ஒரு போராட்டம். இன்றைக்கு உங்க குடும்பத்தில் இருளுங்கிற ஒரு போராட்டமா? அந்த இருளை மாற்றுவார். பாவ இருள் எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு நாடு முழுவதும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கஞ்சா போன்ற லாகரி வஸ்துக்கள் அடிமைப்படுத்தும்படியாக பல பாவ காரியங்கள் இன்றைக்கு உலகத்திலே கட்டவிழ்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பாவத்தை தண்ணீரை போல பருகுவதற்கான வாய்ப்புகள், கைக்குள்ளேயே நம்மை சிறைப்படுத்துவது, அடிமைப்படுத்துவதற்கு உண்டான இணையதளம் போன்ற காரியங்கள் பிள்ளைகளை சிறைப்படுத்தி இருளில் வைத்திருக்கிறதல்லவா? கஞ்சா போன்ற லாகிரி வஸ்துக்களால் பிள்ளைகள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் அல்லவா? நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்கிற ஒரு பாக்கியம் எனக்கும் என் குடும்பத்திற்கும் வராதா? எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பத்தில் யாரோ ஒருவருக்காக நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ? ஏதோ ஒரு இருளிலே இருக்கிறார்களே, வெளிச்சம் வராதா? இந்த பாவ கட்டும் அடிமைத்தனத்திலிருந்தும் என் பிள்ளைகள் விடுதலையாக்கப்பட முடியாதா என்று ஒரு அங்கலாய்ப்போடு கூட நீங்க இருக்கிறீங்க. கொலோசையர் 1:13 சொல்லுகிறது, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தம்முடைய குமாரனுடைய அன்பின் ராஜ்யத்திற்கு உட்பட பண்ணின பிதாவாகிய தேவன் அல்லவா? இருளின் அதிகாரத்தினின்று நம்மை நீங்களாக்கி தம்முடைய குமாரனுடைய அன்பின் ராஜ்யத்திற்குள்ளே நம்மை உட்பட பண்ணுகிற பிதாவாகிய தேவன் நமக்கு உண்டு. அருமையானவர்களே, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை நீங்களாக்குகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம். யோவான் 12:46 ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற எவரும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன். என்னிடத்திலே விசுவாசமாய் இருக்கிற எந்த மக்களும் இருளிலே வைக்க விடமாட்டேன். இருள் அவர்களை சுற்றி மூடினாலும் அந்த இரவையும் வெளிச்சமாக்குகிறவர் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று வேதம் சொன்னது போல, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற என் பிள்ளைகள் இருளில் இராதபடிக்கு நான் அவர்களுக்கு ஒளியாக வந்தேன். இந்த உலகத்தில் நான் அவர்களுக்கு ஒளியாக வந்தேன் என்று யோவான் 12:46 சொல்லுகிறது. ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய 30வது வயதிலே அவர் ஊழியத்திற்கு வெளிப்படுத்தின நேரத்திலே மத்தேயு 4:14-15 சொல்லுகிறது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உண்டாயிற்று, வெளிச்சம் உதித்தது. எனக்கு அருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தர் இருளை வெளிச்சமாக்குவார். எப்பொழுது என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிற என் குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருவருக்காக நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களே, இந்த குடிவெறி, இந்த கஞ்சா போன்ற அபின் போன்ற போதை வஸ்துக்கள், இந்த இணையதளம், இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்திலே என் பிள்ளை இருக்கிறானே, இருளில் இருப்பதை போல இருக்கிறானே,
என் குடும்பத்திலே நிம்மதி இல்லை, வெளிச்சம் இல்லை, ஒரு இருளோடு இருக்கிறேன் என்கிற ஒரு அங்கலாய்ப்போடு கூட நீங்க இருக்கலாம். அருமையானவர்களே, தாவீது சொல்லுகிறான், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிற என் பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். எப்பொழுது நீங்கள் குடும்பத்தில் ஒருவர் அந்த கல்வாரி அண்டை, அந்த ரட்சிப்பின் செட்டையின் நிழலுக்குள்ள நீங்க வந்தீங்களோ, அன்றைக்கே ஆண்டவருடைய பார்வை, பரலோகத்தின் பார்வை உங்க முழு குடும்பமும் அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொண்டதற்கு அடையாளம்தான், நிச்சயம்தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். உங்க தைரியத்தை விட்டு விடாதீங்க, உங்க தைரியத்தை விட்டு விடாதீங்க. கர்த்தர் உங்க விளக்கை ஏற்றுவார், உங்க பிள்ளைகளை சந்திப்பார். உங்க ஜெபம் ஒரு நாள் வீண் போகாது. இருளை வெளிச்சமாக மாற்றுகிறவர். அந்த ஆபேலின் ரத்தம் பேசினவைகளை பார்க்கலாம் அதிக நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். அந்த ரத்தம் நமக்காக பரிந்து மண்டாடும். அந்த ரத்தம் நம்மை நிச்சயமாக விடுதலையாக்கும். உங்கள் குடும்பத்திலே அந்த இருளை மாற்றும். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அந்த விலையேற பெற்ற இரத்தத்தை உரிமை பாராட்டுங்க. அவருடைய வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமையை நீங்க உரிமை பாராட்டுங்க. சங்கீதம் 10ஆம் சங்கீதத்திலே, தேவனே உம்முடைய கரத்தை எனக்காக உயர்த்தும், தேவனே நீர் எங்களுக்காக எழுந்தருளும், உம்முடைய கரத்தை எங்களுக்காக உயர்த்தும், உம்முடைய ஏழைகளுடைய கூட்டத்தை நீங்கள் மறவாதிருங்கள் என்று சங்கீதம் 10 தாவீது சொன்னது போல இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க. அருமையானவர்களே, எல்லா சிறையிருப்பும் மாறும். உன் பிள்ளைகளுடைய சீர்கேடுகளை குணப்படுத்துவேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது அவர் செய்ய விரும்புவது இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். கட்டாயம் செய்வார். அருமையானவர்களே, கட்டாயம் செய்வார். உள்ளம் கலங்க வேண்டாம். அருமையானவர்களே, இரண்டாவதாக ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே மாற பண்ணுகிற அந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய போகிற காரியம்தான் என்ன? அருமையானவர்களே, அவர் தீமையை நன்மையாய் முடிய பண்ணுகிறவர். நம்முடைய வாழ்க்கையிலே தீமையை நன்மையாய் முடிய பண்ணுகிறவர். எந்த தீமையோ அந்த காரியத்தை நன்மையினால் முடிய பண்ணுகிறவர். காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர். ஆதியாகமத்தின் புத்தகம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனத்திற்கு நீங்கள் வாருங்கள். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். தன்னுடைய சகோதரர்களை பார்த்து எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே அவன் இருக்கிற காலகட்டத்திலே, எனக்கு அருமையானவர்களே, யோசேப்பு தன் சகோதரர்களிடத்திலே சொல்லுகிறான், 20 வெள்ளிக்காசுக்கு என்னை விற்றீர்கள், அதற்கு முன்னதாக என்னை ஒரு குழியிலே வஸ்திரத்தை எல்லாம் உரிந்து கொண்டு என்னை நிர்வாணப்படுத்தி குழியிலே கனவீனப்படுத்தி என்னை போட்டீர்கள், அதற்கு பிறகு 20 வெள்ளிக்காசுக்கு என்னை வெற்றீர்கள். போத்திபார் என்கிறவனுடைய இல்லத்திலே எனக்கு ஒரு நல்ல உத்தியோகம் இருந்தது, கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். அதை அந்த போத்திபார் என்கிற அந்த எகிப்தின் அதிகாரியும் கண்டுகொண்டான். அங்கே நான் நன்றாகத்தான் இருந்தேன். ஒரு காலகட்டத்திலே பாவ இருள் என்னை மூடி பாவ சோதனை என்று வந்த பொழுது என்னை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்று பரிசுத்தத்திற்காக பாவத்திற்கு தப்பி நான் விலகி ஓடும் பொழுது பொய்யாக குற்றம் சுமத்தப்பட்டேன், தனிமை சிறையிலே வைக்கப்பட்டேன். அந்த போத்திபார் என்கிறவனுடைய மாளிகையிலே அதிகாரியாக இருந்தேன். இப்பொழுது எல்லாவற்றை இழந்து இன்னைக்கு ஜெயில் கைதியாக இருக்கிறேன். He was accused, he was alone and he was abased. பர்ஸ் அபேஸ் பண்ண மாதிரி he was abased. அதிகாரியாய் போத்திபார் வீட்டில் இருந்தவன் இன்னைக்கு சிறை கைதியாக, தனிமைப்படுத்தப்பட்டவனாக, குற்றம் சுமத்தப்பட்டவனாக இருக்கிறான். அவனுக்கு நன்மை செய்து அவனால் நன்மை பெற்ற அந்த பானபாத்திரக்காரனும் ஒரு நாள் அவனை மறந்து விட்டான்.
2 வருடங்கள் சென்றதற்கு பிறகு அவன் பார்வோனுடைய அரண்மனையிலே தேவன் அவனுக்காக ஒரு காரியத்தை செய்தார். என கருமையானவர்களே, எல்லாராலும் அவன் புறக்கணிக்கப்பட்டவன், வெறுக்கப்பட்டவன், போய் குற்றம் சாட்டப்பட்டவன், தனிமை சிறையில இருந்தவன். அவன் செய்த நன்மை மறக்கடிக்கப்பட்ட நிலைமைதான். ஆனால் இவை எல்லாவற்றின் வழியே தேவன் அவனை நடத்தினார். உன்னுடைய நினைவு என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. பூமிக்கு வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உன்னை குறித்து என் நினைவுகளும், அப்படியே உன்னை குறித்து என் வழிகளும் உயர்ந்ததாயிருக்கிறது என்று சொன்னாரே. எரேமியா 29 நாம் அதை பார்க்க முடியும். உன் நினைவு என் நினைவு அல்ல. தீமையை நன்மையாய் முடிய பண்ணுகிறவர். ஒரு காலத்திலே அவன் குற்றம் சுமத்தப்பட்டான், தனிமையாக்கப்பட்டான், தனிமை சிறையில் வைக்கப்பட்ட நிலைமை, சிறைச்சாலை கைதியாக இருக்கிறான், பதவி இறக்கம் செய்யப்பட்டு கனவினப்படுத்தப்பட்டான். ஆனால் ஒரு நாள் கர்த்தர் பார்வோனுக்கு அடுத்த இடத்திலே இந்த எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்குகிறேன், உன் உத்தரவில்லாமல் ஒருவனும் இந்த தேசத்திலே கை காலை அசைக்க முடியாது. அவனுடைய சகோதரர்களுக்கு ஒரு நாள் இந்த யோசேப்பின் இடத்திலே பார்வோன் சொல்லுகிறான், இந்த எகிப்து பஞ்சம் தான், ஆனா அதுல பெஸ்டான ஒரு இடம் இருக்கிறது, கோசே நாடு. அந்த மாநிலத்திலே செழிப்பு உண்டு. உன்னுடைய சகோதரர்கள் தங்கள் ஆடு மாடுகளை எல்லாம் மேய்த்து கொள்ளுவதற்கு அங்கே செழிப்பு இருக்கிறது, அங்கே போய் தங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான். போஸ்டை கொடுத்தாரு, பவரை கொடுத்தாரு, பிராஸ்பரிட்டியை கொடுத்தார், பதவியை கொடுத்தார், அதிகாரத்தை கொடுத்தார், செழிப்பான இடங்களும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது பார்வோனால். அந்த காலகட்டத்திலே ஒரு நாள் யோசேப்பு, என்னை கனவீனப்படுத்தின அந்த வாலிபனாகிய உங்கள் சகோதரன் நான் தான் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்தும் பொழுது இந்த யோசேப்புக்கு முன்னதாக அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளுகிறார்கள். எங்கே உயர்ந்த பதவியில் இருக்கிறவனே இனி நமக்கு நினைத்து தீமை செய்வானோ என்று பயந்து கொண்டிருக்கும் போதுதான் யோசேப்பு சொல்லுகிறான், இல்லை இல்லை, நீங்க என் வாழ்க்கையிலே தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் உங்களுக்காக, உங்களை உயிரோடு கூட காக்கும்படியாக இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை நான் உயிரோடு காக்கும்படி நீங்க செய்த தீமையெல்லாம் என் வாழ்க்கையிலே நன்மையாய் முடிய பண்ணுகிறார். ஒருவேளை உங்க வாழ்க்கையிலே நீங்க கடந்து செல்லுகிற பாதையிலே சில தீமைகளின் வழியாக நீங்க நினையாத சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடந்திருக்கலாம். அருமையானவர்களே, தீமையை நன்மையாய் முடிய பண்ணுகிறவர். அவருடைய சித்தம் இல்லாம நம்ம தலையிலிருந்து ஒரு முடி கூட விழாத. அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் தீமையை நன்மையாய் முடிய பண்ணுகிறவர். ஆகவே தான் அங்கே வேதம் சொல்லுகிறது, எஸ்தரின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, ராஜாவின் வார்த்தையின்படியும், அகாஸ்வேரு என்கிற ராஜாவின் வார்த்தையின்படியும் அவருடைய கட்டளையின்படி செய்கிறதற்கு ஆதார் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களோ அந்த நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞர்களை மேற்கொள்ளும்படி காரியமாறுதலாய் முடிந்தது. எந்த நாளிலே எதிரிகள் யூதர்களை மேற்கொள்ளலாம் என்று திட்டம் தீட்டி கங்கணம் கட்டி கொண்டு இருந்தார்களோ அதே நாளிலே காரியங்கள் மாறுதலாய் முடிகிறது. எந்த ராஜாவினுடைய கையெழுத்து கட்டளை அவன் கரத்தினால் விரலினால் எழுதப்பட்டதோ அதே ராஜாவின் கரத்தையும் விரலையும் கர்த்தர் தன்னை தேடுகிற தன் ஜனங்களுக்கு அனுகூலமாக அந்த காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிறார். நடந்ததெல்லாம் நன்மைக்கு. இவை எல்லாவற்றிலும் யோபு கர்த்தரை குறை சொல்லல, தன் வாயினால் அவன் மறுதலிக்கல, குறை சொல்லல. ஆண்டவர் சித்தம் இல்லாம என் வாழ்க்கையில ஒன்றும் நடக்காது என்று அவன் கர்த்தரைத்தான் அவன் போற்றினான், புகழ்ந்தான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொன்னான். அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. ஆண்டவர் தீமையை நன்மையாய் முடிய பண்ணுகிறவர், காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். எனக்கு அருமையானவர்களே, சில ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு மாநிலத்திலே எனக்கு மிகவும்
தெரிந்த ஒரு சகோதரன் மாநிலத்திலே நல்ல உயர்ந்த ஒரு டிசைடிங் சென்டர், மிகவும் உச்ச அதிகாரம் உள்ள ஒரு பதவியிலே இருந்தார். மிக நெருங்கிய ஒரு நண்பர். ஒரு நாள் அவரை நான் ஒரு நிகழ்ச்சியிலே சந்திக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் ஒரு பட்டணத்திலே உள்ளம் சோர்ந்தவராய் இருந்தார். எனக்கு அந்த காரணம் தெரியும். ஒரு சில அரசியல் குறுக்கீடுகளினால், சில சதுரங்க விளையாட்டினால் அவர் தன்னுடைய பதவி அவ்வளவு பவர்ஃபுல்லாக இருந்த அந்த பதவியிலிருந்து அவர் விலக்கப்பட்டு ஒரு டம்மி பதவியில் அவர் வைக்கப்பட்டிருந்தார். அப்பொழுது அவரை பார்த்து பேசும் பொழுது நானும் இதை கேள்விப்பட்டு அவரை அன்றைக்கு சந்திக்கும் பொழுது, பிரதர், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்க தேவனுக்கு பயந்த ஒரு மனிதன், இந்த உயர் பொறுப்பில் நீங்கள் இருந்தாலும் உத்தமத்தை காத்து கொண்டீர்கள். கர்த்தருக்கு பயந்த ஒரு மனிதன். நீதி நிமித்தம் இன்னைக்கு நீங்க துன்பப்படுறீங்க, ஆனா நீதி செய்ய கர்த்தருக்கு ஒரு வேலை உண்டு. அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு அவர் வழங்குகிற ஒரு நியாயம் உண்டு. சங்கீதம் 119, 126, சங்கீதம் 119, 132 சொல்லுகிறது. இன்றைக்கு நீங்க நீதி நிமித்தம் துன்பப்படுறீங்க, ஆனா ஒரு நாள் யோசேப்புடைய வாழ்க்கையில தீமையை நன்மையாய் முடிய பண்ணினது போல ராஜா ஆள் அனுப்பி, ஆதியாகமம் 41:14 ராஜா ஆள் அனுப்பி ராத்திரியிலே அவனை தன்னிடத்தில் வரவழைத்தது மாத்திரமல்ல, அவனுக்கு ஒரு பதவி உயர்வு. உச்ச அதிகாரத்தில் இருக்கிறவர்களே, ஆளுகிறவர்களே, உங்களை அழைத்து உங்க மேன்மையை பெருக பண்ணுவார். அந்த நிலைமை வரும், அந்த சூழ்நிலை வரும். நீங்க பொறுமையா காத்திருங்க. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறீங்க, நீங்க பொறுமையாய் காத்திருங்க. ராஜா ஆள் அனுப்பி யோசேப்பை வரவழைத்து அதற்கு பிறகு பதவியையும் அதிகாரத்தையும் மற்ற ஆசீர்வாதங்களையும் கொடுத்தது போல உங்கள் வாழ்க்கையிலே காரியங்கள் மாறுதலாய் முடியும். நீங்க நீதிமான், கர்த்தருக்கு பயந்தவங்க. இரண்டாவது முறை என் மகளுடைய திருமண அழைப்பை கொடுக்கும் பொழுதும் அவர்கள் வீட்டாரிடத்திலும் இதைத்தான் சொன்னேன். வேதம் சொல்லுகிறது, உன் மேன்மையை நான் மறுபடியும் பெருக பண்ணுவேன். தேவனே ஒரு சூழ்நிலையை உருவாக்கி யார் உங்களுடைய அந்த பதவி அதிகாரத்தை பறித்தார்களோ இதை காட்டிலும் மேலான ஒரு பதவி அதிகாரத்தை தந்து உங்களை கனப்படுத்துவார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை, நல்ல மனிதனுடைய நடைகள் கர்த்தரால் வாய்க்கும். சில மாதங்களுக்கு முன்பு அந்த மாநிலத்தில் ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையின் நிமித்தமாக, அசம்பாவித்த நிமித்தமாக மீண்டும் அவரை அந்த பதவியில் வைத்தாத்தான் அந்த சட்டம் ஒழுங்கு அவரால் கட்டுப்படுத்த முடியும் என்று சொல்லி அரசாங்கமே அவரை அழைத்து அவருக்கு ஒரு மீண்டுமாக நல்ல ஒரு உன்னதமான பதவியை கொடுத்து இன்றைக்கும் அவர் பணியிலே சிறப்பாக அவர் பணியாற்றி வருகிறார். என் தேவனே, நான் உம்மை நம்பியிருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆனால் தன் பிள்ளைகளுக்காக அவர் இருதயம் இளகி மாறுவார். எனக்கு அருமையானவர்களே, யோபுவை போல ஒரு அங்கலாய்ப்போடு இருக்கிறீர்களோ? எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும்? ஒரு போராட்டத்தின் நாளிலே நான் காத்து கொண்டிருக்கிறேனே. இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர், பாவ இருளை வெளிச்சமாய் மாற்றி உங்கள் சந்ததிகளையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும், உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருவருடைய வாழ்க்கையில இருளும் அடிமைத்தனமும் பாவ இருளும் சூழ்ந்திருக்கிறதோ, உள்ளம் கலங்காதிருங்க. என் வாழ்க்கையிலே தீமை நிகழ்ந்து விட்டது என்கிற ஒரு அங்கலாய்ப்போடு இருக்கலாம். தீமையை நன்மையாய் முடிய பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார். யூதர்களை அகாஸ்வேரு காலத்திலே யூதர்களை எதிரிகள் மேற்கொள்ளலாம் என்று அந்த 120 தேசத்திலும் பரம்பி இருந்த மக்களுக்கு விரோதமான சட்டங்களும் சூழ்நிலைகளும் கிரியை செய்த நேரத்திலே தேவன் ஒரே ராத்திரியிலே காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணின தேவன் இந்த நாளிலும் அவர் உங்களுக்காக மாற பண்ணுவார். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிற என் பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை. நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலும் இந்த தீர்க்க தரிசன சத்தம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, கிராஸ் டிவி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தர், எங்களுக்காக நீர் மாற பண்ணுகிற தேவனப்பா. எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் எனக்கு மாறுதல் எப்பொழுது உண்டாகும் என்கிற அங்கலாய்ப்போடு யோபு காத்து கொண்டிருந்தாலும் ஒரு நாள் அவனுடைய சிறையிருப்பு மாறினதப்பா. இரண்டத்தனையாய் அவனை ஆசீர்வதித்தீரையா.
ஆண்டவரே, அவனுக்கு இழந்தது எல்லாவற்றையும் இரண்டத்துணையாக கொடுத்து ஆசீர்வதித்தீரையா. யோபுவின் முகத்தை பார்த்தவர், அவனுடைய சிறையிருப்பை மாற்றினவர். ஆண்டவரே, அவனுடைய எல்லா இழந்தவைகளையும் இரட்டத்துணையாக கொடுத்து காரியங்கள் மாறுதலாய் முடிய பண்ணினது போலையா. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் யோபுவை போல் ஏதோ ஒரு அங்கலாய்ப்போடு உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய முகத்தை தேடுகிறார்கள் அப்பா. என் தேவனே, தாவீது சொன்னானே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிற எந்த மக்களும் அவர்களையும் நீர் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்று சொன்னது போல் இந்த காலை வேளையிலும் என் வாழ்க்கையிலே ஒரு மாறுதல் உண்டாகாதா? என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வந்து விடாதா? இந்த தீமை நன்மையாய் முடியாதா? இந்த காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் முடியாதா? இந்த இருள் வெளிச்சமாய் மாறாதா? ஏதோ ஒரு மாற்றத்துக்காக, ஒரு சூழ்நிலை மாற்றத்துக்காக இன்றைக்கு உம்முடைய முகத்தை நோக்கி கொண்டிருக்கலாம். காலங்கள் மாறலாம், உன் கர்த்தர் ஒரு நாளும் மாற மாட்டார். கடும் புயலே எழும்பலாம், நீ அஸ்திபாரம் இட்டிருக்கிற கண்மலை ஒரு நாளும் அசையாது. மனித கைகள் உன்னை விட்டு விலகலாம், உன் மன்னருடைய கரங்கள் ஒரு நாளும் உன்னை விட்டு விலகாது, அது உன்னை கைவிடாது. அலையலையா எத்தனை பிரச்சனைகளை நீ அலை மோதினாலும் இனி வரும் நாட்களில் அந்த பிரச்சனை என்கிற அலைகளுக்கு மேல் பேதுருவை போல் நடக்க வைக்கிற தேவன் உனக்காக தன் கரத்தை நீட்டுவார். God shall hold your hand. வலக்கரம் பிடித்து உனக்கு துணையாய் நிற்கிறார். வீட்டில் கஷ்டம், வெளியே துன்பம், அக போராட்டம், புற போராட்டம், குறைந்த வருமானம், நிறைந்த வேலைப்பளு, ஏதோ ஒரு இருள். நீ இருளிலே உட்கார்ந்தாலும் அந்த இரவையும் உனக்கு வெளிச்சமாய் மாற்றுகிறவர் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் இருளை மாற்றுவார். இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் ஏது? ஆனாலும் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் உண்டு. மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை உதிக்க பண்ணுகிறவர். பாவ இருள்கள், அடிமைத்தனங்கள் மாறட்டும். நீ சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் பெருந்துளிகள் மது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமையை இந்த குடும்பங்கள் காணட்டும். தங்கள் குடும்பத்திலே யாரோ ஒருவருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும் அப்பா. என் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற ஒரு தேவன் உண்டு. தீமையை நன்மையாய் முடிய பண்ணுகிற ஒரு தேவன் உண்டு. ஆண்டவரே, அன்றைக்கு யோபு சொன்னது போல் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார். யூத ஜனங்களுக்கு ஒரு தீமை வந்தது. எந்த தீமை அவர்கள் வாழ்க்கையில நடைபெறுமோ அதே நாளிலே அந்த காரியங்கள் மாறுதலாய் முடிந்து யூத ஜனங்களுக்கு களிப்பும் மகிழ்ச்சியும் வெளிச்சமும் சந்தோஷமும் உண்டானது போல, கனமும் உண்டானது போல இன்றைக்கு ஒரு அற்புதம் இவர்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகட்டும். தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஒரு இருள் மாறி வெளிச்சம் உண்டாகட்டும். விடிய காலத்து வெளுப்பை போல் வெளிச்சம் உண்டாகட்டும். சுகவாழ்வு துளிர்க்கட்டும். நல்ல நாட்கள் காண, நல்ல செய்திகளை கேட்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும், ஆசீர்வதியும். இயேசு இரட்சகர் இன்ப திருநாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.